ப்ரோ மகேந்திரன், மெர்சல் மகேந்திரன்லாம் சொல்றாங்க. எனக்கு மெர்சல்னா என்ன மீனிங்னே தெரியல. மெர்சலாய் போய் நீங்க விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டீங்க. மெர்சல்னா என்ன? திண்ணை பேச்சு வீரருங்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு வேற பொழப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து எமையாவது கும்பிட்டு தவழ்ந்து போய் யார் காலையாவது தொட்டு கும்பிட்டு பதவி வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் மனநிலையிலிருந்து வளர்ந்த உங்களுக்கு இதுக்கு மேல பேச தெரியாது. இந்திய வரலாற்றிலேயே மிக கூடுதலான குதிரை பேரத்தை நடத்தி ஆட்சி கவிழ்ப்புகளை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி தான் தாவேகாவும் பண்ணுது. என்ன பண்றாங்க சொல்லுங்க. நீங்க ஊழல் பத்தி பேசுனீங்க. இப்ப 2 விஜய் பாஸ்கரும் இப்போ தாவேகால வந்து இணைஞ்சிட்டாங்க. அவங்கள நீங்க பக்கத்துல எல்லாம் பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும். எப்படி நீங்க பேசுவீங்க? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தோழர் மகேந்திரனா பார்த்தாச்சு. ப்ரோ மகேந்திரன், மெர்சல் மகேந்திரன் அப்படின்லாம் கூட உங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனம்? ப்ரோ மகேந்திரன், மெர்சல் மகேந்திரன்லாம் சொல்றாங்களே. எனக்கு மெர்சல்னா என்ன மீனிங்னே தெரியல. மெர்சலாய் போய் நீங்க விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டீங்க. மெர்சல்னா என்ன? மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் படம். நீங்க வந்து ஒரு மெர்சலாயி ஒரு மெய் சிலிர்த்து போய் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது, என்னுடைய கருத்துக்கள் என்னங்கிறத உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு வித்தியாசமான ஆள். எப்படி ஒரு வித்தியாசமான ஆள் அப்படின்னாக்க, ஒரு அரசியலை தொலைநோக்கத்தோடு பார்க்கக்கூடியவன். அரசியலை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகளை மட்டும் வைத்து பார்க்கக்கூடியவன் அல்ல. இதை நான் ரொம்ப உங்கள் சேனலில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மகேந்திரன் வேற ஒரு விஷயத்தெல்லாம் பேசினாரு மேடைகள்ல. ஆனா இப்ப மாத்தி பேசுறாரு. மேடை இல்லை, மீடியாவில் பேசினேன். அதை நான் ஏற்கனவே பதிவும் செஞ்சுருக்கேன். என்ன அப்படின்னாக்க, அன்று நான் சொன்னதற்கு காரணம் தாவேகாவை பற்றியும் இன்றைய முதலமைச்சரை பற்றியும் என்னுடைய புரிதல் வேறு, இன்று என்னுடைய புரிதல் வேறு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை சொல்கிறதுக்கான விளக்கத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்றேன். என்னுடைய அரசியல் என்பது ஒரு தொலைநோக்கு பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் மட்டுமல்ல, முழு சமூகமும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டும். தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது என்ன தொலைநோக்கு பார்வை அப்படின்ற போது, மக்களின் எதிர்காலம், நாடுகளின் எதிர்காலம். நான் ஒரு கம்யூனிஸ்ட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்க, நாட்டின் வளங்கள், அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இவை எல்லாம் நாடு முழுவதும் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது என்னுடைய கொள்கை. இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி நான் ஒரு ப்ரோ மகேந்திரனா, மெர்சல் மகேந்திரனா அல்லது காம்ரேட் மகேந்திரனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நான் அடித்தள மக்களுடைய உணர்வுகளை ஒரு அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோடு உணர்ந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்ட மகேந்திரனா. அதுதான் என்னுடைய பார்வை. இந்த பார்வைக்கு எந்த விதத்திலும் பயன்படாத கட்சிகளாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்று மாறிவிட்டது. அந்த பார்வைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கான சம்பந்தம் என்ன இருக்கு? ஒரு பெரிய தலைவர், அவர் தான் பேரரசர், அதுக்கு கீழே பல சிற்றரசர்கள், அவங்க அரசாங்க பரிபாலனங்களை நடத்தி மக்களுடைய வரி பணத்தில் ஒரு பகுதியை வந்து இஷ்டம் போல் எடுத்து தாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தலைமைக்கு கொஞ்சம் கப்பங்கட்டி வாழக்கூடிய பழைய மன்னர் ஆட்சி முறை என்பது இன்றைய ஜனநாயகத்தில் ஒரு நிழல் அரசாங்கத்தை போல அது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வேற ஒன்று பேசிட்டு இருந்திருக்கீங்க. மக்கள் அப்படியே மாற்றி ஓட்டு போட்டு தாவேகாவை ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க, பண்ணியிருக்காங்க. மக்களுடைய இந்த மாற்றம்தான் என்ன மாற்றினது? ராஜபக்ஷே வந்து இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் மக்களை கொன்று குவிச்சாங்க. உலகத் தமிழர்களெல்லாம் கூடி அவனை தண்டிக்கணும்னு நம்ம சொன்னோம், கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னோம். ஆனால் என்ன நடந்தது? அங்கு வந்து ஏற்பட்ட மக்கள் எழுச்சி, இந்த சிங்கள மக்களுடைய அந்த வேகம், எல்லா மக்களுடைய வேகம் அவரை வந்து நாட்டை விட்டே விரட்ட வச்சுது. நம்மளால் விரட்ட முடியல. ஆனால் அதுதான் சமூகத்தினுடைய ஒரு கொந்தளிப்பு. மக்கள் சமூகம் அவர்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு கொந்தளிப்பை உணர வேண்டும் என்றால் இலங்கை. இப்போ அனுரா அங்கே ஜனாதிபதியாக இருக்கார். ஜனாதிபதியாக இருக்கிற அனுரா
சாதாரண மக்கள் அமைப்புகள், சிவில் அமைப்புகளை ஒண்ணா சேர்த்து தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு 10 வருடத்துக்கு முந்தி நீங்க கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது. அதே போல நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாளம், பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ், லத்தீன் அமெரிக்க நாடுகள், உலகத்தின் பல நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத, நம்முடைய ஊடகங்கள் அளந்து வைத்திருக்கக்கூடிய அளவுகோல்களை எல்லாம் அந்த ஸ்கேலெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு இடத்துக்கு வர்றாங்க. அது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அதுதான் 21வது நூற்றாண்டின் அரசியல். அந்த அரசியல தான் தாவேகா பண்ண போதா? அந்த அரசியல்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அதனால தான் காசு இல்லாம, பணம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாமல் மக்களுடைய அந்த உணர்வுகள், உன்னை உடைச்சு தூக்கி எறிறா, ஏதாவது கையில எது பக்கத்துல இருக்குதோ அதை எடுத்து அது கையில ஆட்சியை குடுறா அப்படிங்கிற முறையில தான் இன்னைக்கு அது வந்திருக்கு. வர்றது வந்துருச்சு. இப்ப அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதை உறுதிப்படுத்தணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் மட்டும் போதுமானதாக இல்லை. தாவேகா கட்சி மட்டும் போதுமானதாக இல்லை. தமிழக மக்களே அதற்கு தேவைப்படுகிறார்கள். இந்த இடத்துல தான் நான் வந்து சேர்றேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் 10,000 கோடி 20,000 கோடி ரூபாயை கணக்கு வழக்கு இல்லாமல் சேர்த்து அதை மையப்படுத்தி அதை பீரங்கி மாதிரி வச்சு மக்கள் மேலே மோதி மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய தேர்தல் முறையை உடைச்சிட்டு புதுசு ஒன்று வந்திருக்கு. அப்போ இந்த புதுசு ஒன்று வந்ததை காப்பாற்றுறது நம்முடைய வேலை. ஊழல் இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி கொடுக்கும் அப்படிங்கிற மையப்படுத்தி தான் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. ஆனால் இந்த ஆட்சியில் ஊழல்லாம் இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பார்வையெல்லாம் கூட வர ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தீங்க, போராட்டங்களை வந்து பல்வேறு இடத்துல வந்து சந்திச்சிருப்பீங்க. இந்த கட்சி போராட்டமே பண்ணாமல் ஆட்சிக்கு வந்திருக்கு. எப்படி இவ்வளோ விமர்சனங்களை இந்த கட்சி தாங்க போகுது? எப்படி விஜய் பதில் கொடுக்க போகிறாரு? அதாவது வந்து மேலை நாடுகளுடைய அரசியலில் வந்து ஒரு கருத்தோட்டம் உண்டு. அந்த கருத்தோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, டாப் லெவல் கரப்ஷன் இஸ் அ மதர் கரப்ஷன் ஆஃப் ஆல் கரப்ஷன். மேல் மட்டங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊழல் தான் நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சிறு சிறு ஊழலுக்கான தாய். மேலே சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இப்போ வந்து மேலே வந்து மேக்சிமம் சரிப்படுத்துகிறாங்கங்கிறத மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கடந்த காலத்தில் ஒரு ஒப்பந்தத்தில், அதே போல் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா எவ்வளோ ரூபா வாங்கினாங்க, என்ன வாங்கினாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி போய் நீங்கள் சர்வே பண்ணால், அது காதுகளை நேர்மையோடு நீங்கள் கேட்டால், உங்கள் மனசாட்சியில் கை வைத்து இது உண்மைதானா என்பதை நீங்கள் கேட்டால், மேல் மட்டத்தில் நடைபெறக்கூடிய ஊழல் என்பது 60 நாட்களில் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கமே அதுக்கு வந்து முன்னுதாரணமாக திகழ்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அமைச்சர் சொல்றாங்க, ஆனா இன்னும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி 100% இந்த 60 நாள்ல இல்ல அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆதாரத்தை கொடுக்கட்டும். அவங்க தான் சொல்றாங்க, நீங்கள் வந்து ஊழல், லஞ்சம் மேல் மட்டத்தில் எந்த மட்டத்தில் நடந்தாலும் நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுடைய முதல் ஃபோக்கஸ் எதுனாக்க ஊழல் கிடையாதுங்கிறது தான். அந்த ஊழல் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களை கேட்குறேன். கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இப்படி ஒரு குரலை, இப்படி ஒரு விஷயத்தை ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, விட்டுட்டு போ. அவன் என்ன போலீஸில் கேட்குறான் அல்லது கேட்குறான்னா அவங்கள்ட்டெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு போ. ஆஸ்பத்திரிக்கு போறியா, போயிட்டு வந்து டாக்டரோட வந்து ஏதாவது உங்க ஒரு சின்ன தப்பு நடக்குதுன்னாக்க கொடுத்துட்டு போ, சமரசப்பட்டு போ, நீ வந்து ஒன்றும் பேசாத அப்படின்னு ஊழலை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்த ஒரு சமூகத்தில், நான் 1 ரூபா வாங்க மாட்டேன், எவனாவது 1 ரூபா வாங்கினா என்னகிட்ட நீ சொல்லு, அதுக்குரிய நடவடிக்கையை நான் எடுக்கிறேன் என்பதை 60 நாட்களில் ஒரு முதலமைச்சர் அதை உறுதிபட கூறுகிறார் என்றால், இதை விட வெற்றி வேற என்ன இருக்க முடியும்? கரூர்ல கூட அதை பத்தி பேசினாரு. நீங்க அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி சட்டமன்றத்தில் அதை பத்தி சொல்லியிருந்தாரு. யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க
அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சரியான கட்சியில தான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறீங்களா? ரொம்ப கரெக்டா ஆசுவாசப்படுத்துறது மட்டுமல்ல. எனக்கு வந்து நான் வாழ்நாள்ல நான் ரொம்ப வந்து என்னுடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கையில வந்து இந்த மாரி ஒரு அரசியல்ல ஒரு சிகப்பு துண்ட போட்டு இவ்வளவு நாள் போற நம்ம வந்து ஊழல் பண்றவனுக்கும், லஞ்சம் வாங்குறவனுக்கும், லஞ்சம் வாங்குற அரசியல் கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில பண்றோமேன்னு கடந்த காலத்தில எனக்கு இருந்த குற்ற உணர்வு இருக்கு பாருங்க. அந்த குற்ற உணர்விலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு, ஊழலும் லஞ்சத்திற்கும் எதிரான ஒரு போராட்டத்த தயவு தாட்சணியம் இல்லாமல் இந்த தாவேக்காவுல நான் உறுப்பினரா இருந்து போராட முடியும் என்ற அந்த நம்பிக்கை தான் எனக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியையும், ஒரு லிபரேஷன் ஆஃப் த ஹியூமன் பீயிங்பாங்க. ஒரு மனிதனுடைய விடுதலை உணர்வு. ஒரு மனிதன் எத விரும்புறானோ, அதை அவன் தைரியமா செய்யலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, சில தடங்கல். இல்லப்பா கூட்டணி கட்சின்னு ஒண்ணும் பேசாத அப்படின்னு இருக்கிறது. அது வந்து விடுதலை கிடையாது. எது விடுதலைன்னா, சுதந்திரமாக நான் நினைப்பதை, ஊழலை பற்றி நான் நினைப்பதை தைரியமாக பொது இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தாவேக்காவில் நான் இணைந்ததற்கு பிறகு எனக்கு ஏற்பட்டிருக்கு. அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் அதிகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இப்போ கீர்த்தனாவை பொறுத்தியா இருக்கட்டும், ரமேஷ் வந்து ஏதோ வந்து முறைகேடு பண்ணி நிலத்தெல்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டு வருது. அதே நேரத்துல நேத்து ஒரு அண்மை செய்தியா நீங்க பார்த்திருப்பீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் தனியார் பள்ளிக்குலாம் ராஜ்மோகன் அனுமதி குடுத்துட்டாரு. இதுதான் வந்து இவங்க அரசு பள்ளிய வளர்க்குற விதமா? அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வருது. எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள்லாம் சரியா தான் செயல்படுறாங்களா? நான் வந்து முந்தியும் போயிருக்கேன், இப்பயும் போயிருக்கேன். இப்போ ஒரு எளிய நடைமுறை சென்னை கோட்டையில நம்ம தலைமைச் செயலகத்தில இருக்கு. யாரும் யாரையும் போய் பார்க்கலாம். இடைத்தரகர்கள் யாருமே கிடையாது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் தான் அவர்களுடைய அந்த கள்ள கண்கள். தனக்கான காசு வாங்குறதுக்கு எவன் வருவான்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்கள் வந்து பளிச்சுன்னு தெரியும். நான் அருவருப்போடு பலமுறை பார்த்திருக்கிறேன். இப்ப அது இல்ல. எளிய அமைச்சர்கள போய் பார்க்க முடியுது. அமைச்சர்கள் புதுசு கொஞ்சம். அவங்க ஒண்ணும் பெரிய பாரம்பரிய மரபுகள்லேருந்து வந்து அல்லது சோ கால்டு இன்றைய சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த நாகரிகம்ங்கிற பேர்ல நடிக்க தெரிந்தவர்கள் அல்ல. எதார்த்தமா இருக்காங்க. அவ்வளவுதான் அவங்க. காலம் போக போக காலம் அவங்களுக்கு பயிற்சி குடுக்கும். அவங்க நல்லவங்களா இருக்காங்க. நல்லவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. அதனால அது ஒரு குற்றம் கிடையாதே. நல்லவங்களை நீங்க கிரிமினல கொண்டாந்து உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவனால நல்லா ஆக்ட் பண்ண முடியும். தவறா இந்த அரசாங்கம் வந்து இளைஞர்களையும் ஜென்சி கிட்ஸையும் வந்து வழி நடத்துது அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு நேத்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம திமுகவும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எந்த செல்லூர் ராஜா? ம். எந்த செல்லூர் ராஜு? அதிமுகல இருக்கிறவரு. அவர் பெரிய உலகமகா அறிவாளி. ஜென்சிங்கிறதுக்கு அர்த்தமே அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவருடைய அரசியல் புரிதல் என்னங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஒரு நேரத்தில கொண்டு போய் இந்த தண்ணி ஆவி ஆவறத தடுக்கிறதுக்கு தெர்மோகோல போட்டுக்கிட்டு இருந்தாரு. இது பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம நாட்ல ஏதோ பேசணுங்கிறதுக்காக பல பேர் பேசுவாங்க. எந்த குழந்தைகள கெடுத்திருக்கு இது? எது எப்படி மாற்றத்த கொண்டு வந்திருக்கு? இது ஒரு ஸ்டீரியோவா சில விஷயங்கள யாராவது சொல்றத வச்சுக்கிட்டு, சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கு. ரீல்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த ஆட்சியே நடக்குது. எங்க போனாலும் இவங்க அமைச்சரா இருக்கட்டும், எல்லாருமே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சர் நேத்து ஒரு நிகழ்வுல பங்கேற்றார். அத ரீல்ஸா போட்டு எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறாங்க. இத இதெல்லாம் மட்டுமே மையப்படுத்தி இந்த அரசாங்கம் நடக்குது. இதெல்லாம் விமர்சனம். இந்த விமர்சனத்த தாண்டி நான் ஒண்ணு உங்கள கேட்கிறேன். அமெரிக்காவில் 1,50,000 2,00,000 மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளு, அங்கேயே நல்லா எல்லா விதமான அறிவும், நேர்மையும் கொண்ட ஒரு தமிழ் குடிமகன். அங்கேருந்து விமானத்தில பறந்து வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுட்டு அவன் திரும்பி போறான். நீங்க ரூ. 10,000 ரூ. 5,000 பணத்த குடுத்து ஓட்ட விலைக்கு வாங்குறீங்க. ஒவ்வொரு ஆள்ட்ட இருந்தும். பெங்களூர்ல வந்து ஐடில உள்ள ஹையஸ்ட் சயின்டிஃபிக் நாலேட்ஜ் உள்ள பெர்சன்ஸ். அங்கேருந்து விமானத்தில வர்றாங்க. கண்ணுக்கு தெரியாம ஓட்டு போட்டு போறாங்க. அன்னைக்கு வந்து இந்த வெள்ள சட்டை, காக்கி பேண்ட் இருக்கு பாருங்க. அது எங்கேயுமே கிடைக்கல. வர்றவன்லாம் அந்த ஒரு யூனிஃபார்ம போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டு போறான். இது தமிழ் சமூகத்தில் நடக்குது. முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள் செஞ்ச வேலை இல்ல. யாருன்னு வேட்பாளரே தெரியல. யாருன்னு என்னன்னு தெரியல.
ஓட்டு விழுது. ஆகப்பெரிய மந்திரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 மந்திரிகளுக்கு மேல தோத்து போறாங்க. நீங்க நடந்த விஷயத்த சொல்றீங்க. இப்ப வரக்கூடிய குற்றச்சாட்டு, விமர்சனம் என்னன்னா, விஜய் அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் பொறுப்புகள குடுக்குறாரு. விஜய் இல்ல படத்தினுடைய இல்ல அந்த புரொடியூசர் இத அவருக்கு வந்து இது டெல்லி இது பிரதிநிதியுடைய இது இத எல்லாம் குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல விஜயினுடைய மேக்கப் மேனுக்கு கூட வந்து பொறுப்பு குடுத்துருவார் போல இருக்கு. அரசு பொறுப்பு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேத்து சொல்றாங்க. விமர்சனம் பண்றாரு. நீங்க உங்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? கவிஞர். அவர் ஒரு பெரிய பாட்டு பாடுனாரு. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு. இந்த திண்ணை பேச்சு வீரர்ங்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எதையாவது வதந்திகளையும், தேவையில்லாத விஷயங்களையும் பரப்பி விட்டுட்டு, வர்றவன் போறவன்ட்ட ஏதாவது காசு கீசு வாங்கி சாப்பிட்டுட்டு, அவன் அவன் மனநிலைக்கு ஏற்ப காசு வாங்கி சாப்பிட்டுட்டு போற ஒரு கூட்டத்த தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஒண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு ஒரு பாட்டு பாடுவாரு. இவர்களுக்கு வந்து ஒரு அதிகார ஆசை. அதிகார ஆசைக்காக என்னவும் செய்வாங்க. அதிகார ஆசைக்காக வாழ்நாளெல்லாம் தன்னுடைய எதிரி என்று கருதியவர்களுடைய காலில் விழுந்து, அந்த கால கழுவி தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. அந்த அதிகார போதை இருக்கு பாருங்க. அறிவு கிடையாது. அதிகார போதை, அதிகார மமதை. இதை நான் அறிவுபூர்வமாக கேட்கிறேன். 21வது நூற்றாண்டில் வாழக்கூடிய இளைஞர்கள், பிள்ளைகள் தங்களுடைய அரசாங்கத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து எவனையாவது கும்பிட்டு, தவழ்ந்து போயி, யார் காலையாவது தொட்டு கும்பிட்டு, பதவி வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் மனநிலையிலிருந்து வளர்ந்த உங்களுக்கு இதுக்கு மேல பேசத் தெரியாது. நான் சொல்றேன். இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயை தேர்வு செய்தவர்கள் பழைய வழக்கொழிந்த சமூகம் அல்ல. 21வது நூற்றாண்டின் புதிய தலைமுறை. அந்த புதிய தலைமுறைக்கு ஒரு அரசியல் வேண்டும். ஒரு புதிய அரசியல் தலைமை வேண்டும். அந்த தலைமைய அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம, உன்னுடைய காசு, உன்னுடைய பணம், உன்னுடைய அதிகாரம், எதை பத்தியும் அவன் ஜாதியில இருக்கிறானா, மதத்துல இருக்கிறானா, விவரம் தெரிஞ்சவனா, இல்லையா அப்படிங்கிறத பார்க்காம கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு காட்டாற்று வெள்ளம். ஒரு எரிமலையின் வேகம். அது யாராலும் உருவாக்கப்பட்டது கிடையாது. நீங்க சொல்றது மாதிரி ரீல்ஸும் அதுவும் இதுவும் இப்படி மக்கள் கோபத்தை உருவாக்கி மேல கொண்டு வந்துட முடியாது. எவ்வளவு ரீல்ஸ் போட்டா செய்ய முடியும். அப்படிதான் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆட்சியை அப்படிதான் கொண்டு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், சமூக வலைதளம் இது மூலியமா மட்டுமே இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்களே. இவங்க ரீல்ஸ் போட்டு மற்றது போட்டு அதை கவுக்கலாம்ல, கவுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இன்று ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது ரீல் சம்மந்தப்பட்டது கிடையாது. இன்று ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது வந்து ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து ஏமாற்றி கையில் இருக்கிற ஓட்டை வாங்கினது கிடையாது. இன்றைய மாற்றம் என்பது முழு இளைய சமூகத்தின், நேர்மையான சமூகத்தின், என்னையா இவனுங்க 2 பேரும் தான் ஆட்சியில் இருக்கணுமா, வேற யாருமே வரக்கூடாதா, இது மன்னர் பாரம்பரியமா முடிசூட்டு விழாவை மாறி மாறி இவங்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ற மக்களின் நூற்றாண்டு கால கோபம்தான் இந்த மாற்றத்துக்கு காரணம். சிஎம் விஜய் பொறுப்புடன் தான் செயல்படுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லாமே புதுசு. எப்படி அமைச்சர்கள் புதுசோ அதே மாதிரி முதலமைச்சரும் வந்து முதல் முறையா எம்எல்ஏ இல்லை, அடிப்படையாக வந்து எந்த ஒரு கவுன்சிலராக கூட ஆனதில்லை. ஆனால் டைரெக்டாக வந்து மக்கள் வந்து சிஎம் உட்கார வச்சிருக்கிறாங்க. பொறுப்புடன் தான் செயல்படுறாரா? பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு, பேரம் பற்றி அவர் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாரு, ஊழல் பற்றி இவர் சொன்னார் அதுபடி நடந்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டே இருக்காங்க. மீடியாவை சந்திக்கலை, ரைட்டு. மீடியாவை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அது வந்து மேலை நாடுகள்லையோ மற்ற வளர்ச்சி பெற்ற நாடுகள்லையோ அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் தான் வந்து மீடியாவை சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு ஒன்று என்னன்னாக்கா, இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செயலாளர்கள் தான் சந்திப்பாங்க. ஏன்னா அது அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு விளக்கத்தை பெற வேண்டும் என்றால் அதை பெறணும். ஆனால் நம்ம மீடியா என்ன இருக்குன்னாக்கா, திடீர்னு நம்ம மீடியாவும் மீடியாவினுடைய போக்கும் விவாதங்களும் என்ன பண்ணுதுனாக்க, அரசியலற்ற தன்மையை கொண்டிருக்கிறது. எது அரசியல் எது அரசியலற்றது அப்படின்னாக்க, திடீர்னு ஒரு 90% மீடியாக்கள் வந்து ஒரு மனிதனுடைய பர்சனல் விஷயங்களில் தான் அது கூடுதல் ஆர்வம் காட்டுது.
மக்கள் பிரச்சனையோ அல்லது சமுதாய பிரச்சனையோ அல்லது நாட்டினுடைய எதிர்கால பிரச்சனையோ கேள்வி கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய அந்த பார்வையை இழந்த குருடர்களாக நம்முடைய ஊடகங்கள் மாறிவிட்டது. இதை நான் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து தேவை என்னன்னாக்க காசிப், அக்கப்போர். இவனை பற்றி அவன் என்ன சொல்கிறான்னு பிடுங்கிறது, அவனை பற்றி இவன் என்ன சொல்கிறான்னு பிடுங்கிறது, இப்படிப்பட்ட பல போக்குகள் இருக்குது. அப்போ இந்த போக்குகளை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை அரசின் மூலம் சொல்லுகிறோம். இப்போ உதாரணமாக நான் கேட்குறேன், ஊழல் ஒழிப்பு. இந்த ஊழல் ஒழிப்புங்கிறதையும் மது போதை அகற்றுதல் என்பதையும் என்னுடைய 2 குறிக்கோள்களாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அது போயிட்டுருக்கு. திடீர்னு அதுக்கு இடையில் வந்து சோபா செட்டு வருது. அப்புறம் வந்து அவர் அங்கே வாங்கிட்டாருன்னு வருது. இப்போ பாருங்கள், நீங்கள் இன்னைக்கு கேட்டீங்க ஒரு கேள்வி. அந்த ரமேஷ்னு ஒரு இளைஞர், அந்த ரமேஷ் பையனுடைய வீட்டுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அமைச்சர், அவங்க அம்மா வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க. அவங்க அப்பா வந்து சாதாரண நிலையில் உள்ளவர், ரொம்ப துணிச்சல் மிகுந்த இளைஞன். அவரை பிராமணர் அது இதுன்னாங்க. அவர் ரொம்ப அப்போவே எனக்கு தெரியும் அவரை. அவர் வந்து ஒரு துடிப்பும் ஆர்வமும் கொண்ட ஒரு திராவிட பெரியார் மீது மரியாதை, கம்யூனிஸ்டுகள் மீது மரியாதை கொண்ட ஒருத்தர். இவர் போய் எவனோ ஒருத்தன் சொன்னானா அவர் சொந்தக்காரரு அப்படின்னு சொன்னானா, 100 கோடி ரூபாய் ஏமா. இப்போ ப்ரெஸ்ஸில் அவர் சொல்கிறாரு. இப்போல்லாம் நிறைய அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, சொந்தக்காரர்னு சொல்கிறாரு. கோயிலெலாம் ஒரு நிமிடத்தை அதாவது என்ன சொல்கிறது, ஒரு குழி அல்லது ஒரு செண்டு எடுக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை டிஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எவனும் யோக்கியதை கிடையாது. அவர் சமூக வலைதளங்களை மீது பல்வேறு குற்றச்சாட்டு பாருங்க. சமூக வலைதளத்தை நெருப்பு வச்சு கொளுத்துங்க. அது எதுக்கு அது பண்ணுறான்? அவனோட ஃபோட்டோவை போட்டு காட்டுறதுக்கும், அவனை பிரதானப்படுத்துறதுக்கும், அவன் வந்து தான் ஏதோ ஒரு புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி சொன்னதாக சொல்கிறதுக்கும் இந்த சமூக வலைதளங்கள். நான் வந்து அரசியலுக்கு வந்த காலத்தில் அரசியலை நெறிப்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? நெறிப்படுத்தினது யார் தெரியுமா? காமராஜரை நெறிப்படுத்தினது யார் தெரியுமா? அதே போல் கலைஞர் போன்றவர்களே ரொம்ப அஞ்சி நடுநடுங்க வச்சது அன்னைக்கு இருந்த ஊடகம். 4வது தூண். அவங்க வந்தாங்கனாக்கா, அப்படியே உக்காந்தாங்கனாக்க, ஒரு பத்திரிகையாளர் வர்றாருனாக்க பிரதம மந்திரியே நடுங்குவாங்க. காரணம் என்னன்னா, அவ்வளவு தரவுகளும் அவ்வளவு விஷயங்களும் அவங்கள்ட்ட இருந்தது. இப்போ என்னையே பல பேர் கேட்குறாங்க, சரி இந்த கேள்வி கேட்குறீங்க, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன், என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னாக்க யூடியூப் தான் ஆதாரங்கிறாங்க. யூடியூப் என்ன ஆதாரம்? யூடியூப்பில் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு கான்சியஸாக, இஃப் யூ ஆர் ஏ ஜேர்னலிஸ்ட், நீங்கள் ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அந்த கேள்வியின் இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி, அந்த நியாயத்தை உணர்ந்து தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், அது ஊடகத்தில் பாகுது. உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை 5 மணி நேரம் நீங்கள் கொண்டு வந்தால் இட் இஸ் அ வேஸ்ட் ஆர் நாட்? நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போ நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் உங்கள் மூலமாக. இந்த ஊடகங்களில் இப்படி தப்பாக பண்ணுறவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி, ஆதாரம் இல்லாமல் எவன் எழுதுகிறானோ, அது திமுகவை பற்றி எழுதினாலும் சரி, தாவேகாவை பற்றி எழுதினாலும் சரி, அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 வருஷம் தண்டனை கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். யூடியூப் என்ற ஒன்று இருக்குல்ல, அது உலக அளவில் ரைட்டு. ஆனால் யூடியூப்பால் வரக்கூடிய வதந்திகள், தவறுகள், இது எல்லாமே கட்டுப்படுத்துறதும் அதுக்கான சட்டங்களை போடுவதற்கும் ஒரு மாநிலத்திற்கு உரிமை இருக்கிறது. மாநில அரசு போட்டுச்சுன்னா மத்திய அரசும் போடணும், அப்புறம் உலக அளவில் எல்லாருமே போடணும். இங்கே நீங்கள் கூப்பிட்டு வந்து ஜெயிலில் போட்டலாம். அது மற்ற மாநிலம் இருக்கிறவங்க விஜய்வோ அல்லது தாவக்காவையோ குற்றம் சுமத்தினா அவங்களையும் நீங்கள் ஜெயிலில் போடலாம். எங்கள் மாநிலத்தில் எங்கள் ஆளில் இருக்கிற ஒருத்தர் மேலே இப்படி அவதூறு பண்ணியிருக்க, நீ ப்ரூவ் பண்ணாலும் பிடிச்சி போடலன்னு போடலாம். இங்கே இருந்த போலீஸாரை அனுப்பி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, நான் என்ன சொல்கிறேன்னாக்க, உண்மை என்னங்கிறத பற்றி நீங்கள் என் மேலே கோர்ட்டுக்கு போகிறீங்க, சரியான குற்றச்சாட்டுகளை நீங்கள் என் மேல் வைக்காமல் ரொம்ப பொய்யா இருந்தீங்கன்னா உங்கள் மேலே டெஃபர்மேஷன் நான் போட முடியும். போடலாமா, போட முடியாதா? போட முடியும். இதுதான் நீதி. இந்த நீதி தான் ஊடக நீதியும் கூட. போகிற போக்கில் எனக்கு நல்லா தெரியும். அதே போல் இந்த ராஜ்மோகன் விஷயம் சொன்னீங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கடந்த காலத்தில் லைஃப் டைம்
உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன் 100 கோடி ரூபா வாங்கின ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆள் வந்து கைது பண்ணி உள்ளுக்க வைக்கப்பட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிபிசி சென்ட்ரல் போர்டுக்கு அவர் வந்து சலுகை பண்ணிட்டாரு. ஆதாரம் வேணும்ல. செய்தி வந்திருக்கு 15 பள்ளிகளுக்கு அனுமதி அப்படின்னு. அந்த ஆதாரம் இருந்ததுன்னா அப்புறம் கல்வி அமைச்சர் ஓப்பனாக கொடுக்குறாரு, நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு. ஆனாலும் இப்போ அந்த வதந்திகளை பரப்பி கொண்டு இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்க, நம்ம அதுக்கு முந்தி ஒரு பழமொழி ஒரு இது ஒன்று சொல்லுவான். ஒரு இடத்துல நின்று திருடன் கத்துவான். எல்லாரும் அந்த நேரம் இப்போ திரும்பி பார்க்குற போது இந்த திருடங்கிற கத்துறவன் அடுத்தவன் பாக்கெட்டில் கையை விட்டு பொருளை எடுத்துகிட்டு ஓடி போகுவான். கிட்டத்தட்ட இன்றைய மீடியாக்கள், அதுவும் இந்த சமூக வலைதளங்களில் உள்ள சிலர் இந்த காரியங்களை செஞ்சிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து தாவேகா பிரச்சனையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பிரச்சனையோ அல்லது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சனையோ அல்ல. இது ஒரு சமூகத்தின் பிரச்சனை. இந்த சமூகத்தின் பிரச்சனைகளில் வந்து நீங்கள் வந்து ஊடகங்கள் உண்மைகளை சொல்லி உண்மைகளின் மூலம்தான் நீங்கள் சமூகத்தை வளர்த்துருக்கணும். அதுக்கு மாறாக நீங்கள் வந்து அக்கப்போர்களையும் சம்பந்தம் இல்லாத விஷயத்தையும் உங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய வக்கரங்கள், இன்றைக்கி பல மீடியாக்களில் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க உங்களுடைய வக்கரங்கள் வெளிப்படுது. அதையெல்லாம் தடுப்பது நல்லது. அதற்கான ஒரு வரையறை, ஒரு ஒழுங்குமுறை எதிர்காலத்தில் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பேர அரசியல் குறித்து அதிகமாக பேசப்பட்டுட்டே இருக்குது. விஜய் பேசவே இல்லை, ஆனால் மற்றவங்களாம் பேசுகிறாங்க. நிர்மல்குமார் கூட வந்து அவங்களா தான் வாலண்டியராக வராங்க, நாங்கள் யாரையுமே வந்து காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடல, காசு கொடுத்து கூப்பிட்டா தான் பேர அரசியல் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. விஜய் பேச மாட்டேங்கிறாரு. இந்திய வரலாற்றிலேயே மிக கூடுதலான குதிரை பேரத்தை நடத்தி ஆட்சி கவிழ்ப்புகளை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி தான் தாவேகாவும் பண்ணுது. என்ன பண்றாங்க சொல்லுங்க. அப்படிதான் அதிமுக எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு சேர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து நீங்க ஊழல் பத்தி பேசுனீங்க. இப்ப 2 விஜய் பாஸ்கரும் இப்போ தாவேகால வந்து இணைஞ்சிட்டாங்க. அவங்கள நீங்க பக்கத்துல எல்லாம் பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும். எப்படி நீங்க பேசுவீங்க? ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலா பார்க்கணும். பல்லாயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து தாவேகாவுக்கு வர்றாங்க. அவங்க கரப்ட் கிடையாது, அவங்க மேலே எந்த கரப்ட் சார்ஜும் கிடையாது. அதோடு சேர்ந்து இவங்க வர்றாங்க. இவங்க வர்றதுக்கும் அதுக்கும் ஒரு லாஜிக் தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு கட்சி, இந்த கட்சி வந்து 108 இடங்களை வச்சுருக்கு. இப்போ இந்த 108 இடங்களை கொண்ட ஒரு கட்சி இப்போ எங்களுடைய ஆதரவோடலாம் இருக்குது. இந்த ஆதரவோடு இருக்கிற போது வந்து இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு வருது. யாருக்கு? தாவேகாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வருது. மக்கள் வெள்ளம் வந்து கரைபுரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த மக்கள் வர்றாங்க, அதனுடைய தலைவர்கள் வர்றாங்க. அவர்கள் மீது கடந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளோடு சேர்ந்தே அவங்க வர்றாங்க. இப்போ வர்றபோது இப்போ என்ன நீங்கள் இதில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீ வராத அல்லது வந்து நீ நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று, அப்படி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறதை விட நீ கடந்த காலத்தில் செஞ்ச தப்புக்கு நீ தான் பொறுப்பு. நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலத்தில் நீ வந்து தப்பு செஞ்ச அப்படின்னாக்க நீ பொறுப்பு. ஒரு கோர்ட்டு நாளைக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குதுன்னு வச்சுக்க, அதை நீ ஏற்றுக்க. இப்போ மக்களோட நீ வர்ற போது என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தன்மை இருக்குது. நான் இப்படி தான் அதை பார்க்குறேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம். ஆனால் நான் என் மனசாட்சிக்கு தான் பேச முடியுமே ஒழிய உங்களுக்காகவோ இன்னொருத்தருக்காகவோ நான் பேச முடியாது. இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். 108 இடங்கள் வந்துருச்சு, கரப்ஷன் இல்லாமல் ஒரு ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சி வந்து ஒரு விதமான ஊசலாட்டத்தில் இருக்குது. இந்த ஆட்சியை எப்படியும் கவிழ்க்கணுங்கிறதுக்காக திமுக, அதிமுக ரெண்டும் சேர்ந்து அவங்க செஞ்ச விஷயங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது நேரம் கிடைத்தால் இதை கவிழ்த்தரலாங்கிற நிலைமை கூட ஒன்று இருக்குது. இந்த நிலைமை ஒரு புறம் இருந்தாலும், தேர்தலுக்கு முந்தி தாவேகாவுக்கு இருந்த செல்வாக்கை விட தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சியும் மக்களும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இவங்கெல்லாம் வர்றாங்க. இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை ஒரு குதிரை பேரம்னு சொல்ல என்னால் முடியாது. ஏன்னா அவங்க பெரிய கூட்டத்தோடு வர்றாங்க. குதிரை பேரம்ங்கிறது ஒவ்வொரு குதிரையாக ஓடுற குதிரையாக பார்த்து அதுக்கு பணத்தை கொடுத்து அப்புறம் சேர்ந்து வாங்கி வர்றது தான் குதிரை பேரம். இது ஒரு பெரிய மக்களோடு இவங்க வர்றாங்க. எம்எல்ஏ ஆன பின்பாக வராங்கல்ல, அதுதானே குதிரை பேரம் சொல்கிறாங்க. எம்எல்ஏ ஆனத்துக்கு பிற்பாடு வர்றாங்க.
எம்எல்ஏ ஆனதுக்கு பிற்பாடு வர்றாங்கன்னாக்க வந்து அவங்களா வர்றாங்க. இவங்க யாரும் அவங்கள போய் பார்த்து சேர்த்து செய்யல. அப்படி செய்யணும்னா வந்து விஜய் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏடிஎம்கே 2ஆ ஒரு 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 1/3 உடைச்சி வெளியில் எடுத்து அவங்களுடைய ஆதரவோட ஒரு ஆட்சி அமைச்சிருக்க முடியும். அது ரொம்ப சிம்பிள் அது ஒர்க்கு. ஏன்னா தெரியும், நமக்கு தெரியும் அதனுடைய நேச்சர் என்னன்னு தெரியும். கொஞ்சம் மந்திரிகளை கூடுதலாக கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அவ்வளோ பேரும் மாறி இருப்பாங்க. மாறி ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி அமைக்கலை. நான் மீண்டும் தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு 4-5 நாட்கள் ஜெயிச்சாச்சு, 108 இடம், அதிக பெரும்பான்மை பெற முடியல. இடையில ஒரு 5 நாள் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அது எனக்கு நல்லா தெரியும் பர்சனலாக. அதிமுகவில் கிரைசிஸ் நடக்குது. நான் வந்து நேர்மையான ஆட்சியை கொடுக்க போகிறேன், ஊழல்வாதிகள் ஊழல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து என் கட்சியில் சேரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லணும்ல. ஊழல் செய்தவர்கள், ஊழல் செய்த கட்சி அப்படிங்கிறத விட நீங்கள் இப்படி பாருங்கள் அதை. அவங்க நான் சொன்ன மாதிரி வர்றாங்க. அவங்க கட்சியில் இருக்கும்போது அதிமுகவுடைய கிளைமேட் வேறு, திமுகவுடைய கிளைமேட் வேறு. என்னுடைய கிளைமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் வச்சுருக்கேன். என்ன, யாரும் ஒரு பைசா லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கினவங்கள நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏரியா வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் கடந்த காலத்தில் நீ தவறு செய்தவர்கள் நீ வந்தினா கூட இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். கடந்த காலத்தில் நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை வாங்குறது ஓம் பொறுப்பு அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல, அதுதான் வந்து விமர்சனம் வரும். அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்ல. இல்ல அதாவது நான் கேட்குறேன், முன்னாடி நீங்க எந்த கட்சியில வேணா இருந்திருக்கலாம், அங்க குற்றச்சாட்டு பண்ணிருக்கலாம், அல்லது முறைகேடு பண்ணிருக்கலாம், அல்லது பண்ணாம கூட இருந்திருக்கலாம், வழக்கு இருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்தா இப்படிதான் இருக்கணுங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஒரு கிளாரிட்டியா விஜய் அவர்கள் சொல்லல, தாவேகா தலைவர் சொல்லல அப்படிங்கறதான எல்லாரும் கேக்குறாங்க. தாவேகா தலைவர் வந்து கிளாரிட்டியாக சொல்லலைன்னு இருக்கலாம். அதை நீங்கள் சொன்னது மாதிரி வந்து எதையுமே வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லாமல் அதை ஒரு செயல்பாட்டு திட்டத்துக்குள் கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. இது நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். திரும்ப திரும்ப எல்லாரும் கேள்வி கேட்கறது என்னன்னா, ஆனால் நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாடு தான் அதற்கான கிளாரிட்டி. இப்போ நீங்கள் விளக்கம் கேட்டால் விளக்கம் கிடைக்காது. நான் ஒன்று சொல்கிறேன், நான் இப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கலாம், எப்படி நம்புவீங்க, எப்படி பண்ணுவீங்க, போவீங்கன்னு. அது ஒரு நாள் கூட விவாதம் பண்ணலாம். அதனால் அந்த விவாதத்தை விட எதிர்காலத்தில் நான் வந்து ஊடகத்துக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த கட்சி என்பது வெளியிலேருந்து வரலாம் அல்லது உள்ளுக்கு இருக்கிறவங்க இருக்கலாம், எவன் ஒருவனும் இந்த கட்சியினுடைய இன்றைய ஸ்பிரிட் படி ஊழல், லஞ்சம் இதுக்கான எந்த இடத்தையும் இது செய்வதற்கான வாய்ப்பை தராது. இட் இஸ் நாட் எ ரூம் ஃபார் த கரப்ஷன். இது என்னுடைய கருத்து. இதான் என்னுடைய இறுதியான இதனுடைய கருத்து. ஏன்னா ஹைப்போதெட்டிக்கலாக அனுமான அடிப்படையில் பேசினா நிறைய பேசலாம், நிறைய கேட்கலாம். நான் அனுமான அடிப்படையில் பேச விரும்பலை. நான் வந்து இலக்கை நோக்கி சொல்கிறேன். இந்த இலக்கு என்னாலும் யாராக இருந்தாலும் சரி, அது விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, வேலுமணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்றைய கட்டமைப்பு ஒரு ஊழல் எதிர்ப்பு கட்டமைப்பு. வெளியிலேருந்து வர்றவர்கள் ஊழல் செய்வதற்கோ, அவர்கள் ஊழலின் செயல்பாட்டுக்கோ, அல்லது கடந்த காலத்தில் அவர்கள் செய்த செயல்களை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியையும் தாவேகா செய்யாது. அப்படி செய்வதற்கு எந்த அனுமதியையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தரமாட்டார்கள். நீங்கள் எப்போ முதலமைச்சரை சந்திக்க போகிறீங்க? அது ஒரு பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் சந்திக்கலாம். ஏன்னா 2 விஜயபாஸ்கரும் சந்திச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் விட மூத்த தலைவர். அதாவது நீங்கள் போய் என்னை அப்படி ஒப்பிடலாமா? நீங்கள் ஒப்பிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா என்னுடைய பாதை வேறு. என்னுடைய பாதையில் எப்போ வேணாலும் சந்திக்கலாம். சந்திக்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. அவர் ஒரு கொள்கை, அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த கொள்கையோடு இணைஞ்சு செயல்படுவோங்கிறது. பழைய வீடியோலாம் பார்த்துருப்பாரோ, அதனால நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அதெல்லாம் இட் இஸ் அ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த மீடியாவினுடைய விளக்கமாக தர்றேன். அதனால் அப்படி அவர் சந்திக்கலைங்கிறது அல்ல பாயிண்டிங்க. இது நான் ஒரு முக்கியமாகவே கருதல் அதை. இது வந்து இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலை சிலது உண்டு. எனக்கு வந்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து பிடிச்சிருக்கு, சேர்ந்துருக்கேன். பழைய காலத்தில் என்ன பண்ணுவோன்னாக்க, மன்னனை பார்த்து நான் கும்பிட்டேன்னா தான் எனக்கு மோட்சம் அப்படின்னு நினைப்பான். அவங்கள பார்த்து கும்பிட்டாதான், இது பழைய மரபு. அது நான் அந்த மரபில் இல்லை. ஈஸ் மை ஃப்ரெண்ட், ஈஸ் மை, நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, ஈஸ் மை ப்ரோவை எப்பவும் பார்க்க முடியும், எப்படியும் பழக முடியும். இது ஒரு பெரிய சம்பிரதாயமாகவோ அல்லது வந்து வேற ஏதாவோ இருக்கல. இட்ஸ் வெரி நார்மல். தேங்க்ஸ் ப்ரோ.
இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.